வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா அணுவாயுதங்களை எப்போது பயன்படுத்தும்? அதிகாரி வெளியிட்ட அதிரடி தகவல். பால்டிக் கடலில் பரபரப்பு. ரஷ்யாவின் 6 போர் விமானங்களை இடைமறித்து நேட்டோ அதிரடி. ஹார்முஸ் ஜலசந்தியை நிரந்தரமாக திறக்க இதுவே நல்ல வாய்ப்பு. அமெரிக்காவுக்கு நிபுணர்கள் கோரிக்கை. நீண்ட நேர பாஸ்போர்ட் சோதனையால் 150க்கும் மேற்பட்ட பயணிகளை தவிக்க விட்டு பறந்த ரயனேர் விமானம். ரஷ்ய டேங்கர்களுக்கு தடை விதிக்க முடியாத சூழல். ஐரோப்பிய ஒன்றியம் ஏமாற்றம். 2 கணிப்புகள் நிஜமானதால் பரபரப்பு. சீனாவின் நோஸ்டடாமஸ் விடுத்துள்ள போர் எச்சரிக்கை. விமான சேவைகளை ரத்து செய்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ். பயணிகள் கடும் அதிருப்தி. நள்ளிரவு சூரிய ஒளியில் தங்க வேட்டை. பின்லாந்து நாட்டின் சுவாரஸ்யமான சுற்றுலா திட்டம். இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவின் இறையாண்மைக்கும் அதன் இருப்புக்கும் ஆபத்து ஏற்பட்டால் மட்டுமே அதிபர் புட்டின் அணுவாயுதங்களை பயன்படுத்துவார். நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாத பட்சத்தில் அணுவாயுதங்களை முதலில் பயன்படுத்தும் எண்ணம் ரஷ்யாவுக்கு இல்லை. உக்ரைனுடனான போர் நீடித்து வரும் சூழலில் ரஷ்யாவின் இந்த அணுவாயுத கொள்கை உலக நாடுகளிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கத்திய நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே இத்தகைய எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன. சமீபத்தில் நடைபெற்ற அணுவாயுத பயிற்சிகள் மூலம் தங்களின் ராணுவ பலத்தை உலகிற்கு நிரூபிக்க ரஷ்யா முயன்று வருகிறது. உலக அமைதியை கருத்தில் கொண்டு அணுவாயுத போர் ஏற்படுவதை தவிர்க்க அனைத்து நாடுகளும் தூதரக ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. பால்டிக் கடலில் பரபரப்பு. ரஷ்யாவின் 6 போர் விமானங்களை இடைமறித்து நேட்டோ அதிரடி. பால்டிக் கடல் பகுதி வான்வெளியில் பறந்த ரஷ்யாவின் 6 போர் விமானங்களை நேட்டோ அமைப்பின் கூட்டுப்படை விமானங்கள் வெற்றிகரமாக இடைமறித்தன. வழக்கமான விமான போக்குவரத்து திட்டங்கள் மற்றும் சிக்னல்கள் இல்லாமல் ஆபத்தான முறையில் பறந்ததால் ரஷ்ய விமானங்கள் மீது இந்த நடவடிக்கை பாய்ந்தது. இந்த அதிரடி ஆபரேஷனில் பிரான்ஸ், ஸ்வீடன், பின்லாந்து, போலந்து உட்பட நேட்டோ கூட்டணியைச் சேர்ந்த 6 நாடுகளின் அதிநவீன போர் விமானங்கள் பங்கேற்றன. உக்ரைன் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் எல்லையோர வான்வெளியில் நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பு பலத்தை சோதிக்கும் நோக்கில் ரஷ்யா இவ்வாறு செயல்பட்டதாக கூறப்படுகிறது. வான்வெளியில் சர்வதேச விதிகளை மீறிய ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை ஐரோப்பிய பிராந்தியத்தில் கடுமையான இராணுவ பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. எத்தகைய வான்வெளி அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள தங்களின் படைகள் 24 மணி நேரமும் தயார் நிலையில் உள்ளதாக நேட்டோ அமைப்பு எச்சரித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை நிரந்தரமாக திறக்க இதுவே நல்ல வாய்ப்பு. அமெரிக்காவுக்கு நிபுணர்கள் கோரிக்கை. உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரானின் பிடியில் இருந்து மீட்டு நிரந்தரமாக திறக்க அமெரிக்கா இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தற்போது அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நிலவி வரும் தற்காலிக போர் நிறுத்த சூழலை சாதகமாக்கிக் கொண்டு அங்கு நிரந்தர சர்வதேச கண்காணிப்பை ஏற்படுத்த வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. அமெரிக்கா தனது பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்குவதற்கு முன்னதாக ஈரான் தனது அணுவாயுத கட்டமைப்புகளை முற்றிலும் கைவிடுவதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா பலவீனமாகவோ அல்லது முடிவெடுக்க தயங்கியோ செயல்பட்டால் அது உலக அளவில் அதன் செல்வாக்கை பாதிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் பகுதியில் நிலவும் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து மேற்கத்திய நாடுகளில் பணவீக்கத்தை ஏற்படுத்த ஈரான் முயல்வதாக கூறப்படுகிறது. இப்பிராந்தியத்தில் ஈரான் தொடர்ந்து அச்சுறுத்தலாக விளங்குவதால் அங்கு ஒரு நிரந்தர சர்வதேச இராணுவ பாதுகாப்பை உருவாக்குவதே இதற்கு இறுதி தீர்வாக அமையும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீண்ட நேர பாஸ்போர்ட் சோதனையால் 150க்கும் மேற்பட்ட பயணிகளை தவிக்க விட்டு பறந்த ரயனேர் விமானம். ஐரோப்பிய நாடுகளில் விமான நிலையங்களில் புதிய பயோமெட்ரிக் நுழைவு வெளியேற்ற முறை சோதனையால் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி 150க்கும் மேற்பட்ட பயணிகள் தங்களது விமானங்களை தவறவிட்டுள்ளனர். மிலான், பெர்காமோ மற்றும் லான்சர்டோ போன்ற விமான நிலையங்களில் பாஸ்போர்ட் சரிபார்ப்பு வரிசையில் பயணிகள் மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. லான்சரோட்டிலிருந்து பிரிஸ்டல் நகருக்கு செல்ல வேண்டிய ரயனேர் விமானம் பாதிக்கும் மேற்பட்ட பயணிகள் வராததால்
அவர்களின் உடைமைகளை மட்டும் இறக்கிவிட்டு 89 பயணிகளை தவிக்கவிட்டு புறப்பட்டு சென்றது. இதேபோல் மிலான் விமான நிலையத்திலிருந்து மான்செஸ்டர் செல்ல வேண்டிய ஈசிஜெட் விமானத்தில் 156 பயணிகளில் வெறும் 34 பேர் மட்டுமே ஏற முடிந்ததால் மீதமிருந்த 122 பயணிகள் இத்தாலியிலேயே தவித்தனர். விமானம் சரியான நேரத்தில் புறப்பட வேண்டுமென்ற விதியின் காரணமாக கேட் மூடப்பட்ட பிறகு தாமதமாக வந்த பயணிகளை அனுமதிக்க முடியாது என ரயனேர் விமான நிறுவனம் திட்டவட்டமாக கூறிவிட்டது. இந்த தாமதத்திற்கு எல்லையோர பாதுகாப்பு அதிகாரிகளின் மெத்தனமே காரணம் என ஏர்லைன்ஸ் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பயணிகள் புதிய டிக்கெட் மற்றும் தங்குமிடத்திற்காக பெருமளவு பணத்தை இழந்துள்ளனர். ரஷ்ய டேங்கர்களுக்கு தடை விதிக்க முடியாத சூழல், ஐரோப்பிய ஒன்றியம் ஏமாற்றம். ரஷ்ய கச்சா எண்ணெய் டேங்கர்களுக்கு கடல்சார் சேவைகளை தடை செய்யும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் திட்டம் தோல்வியடைந்துள்ளது. ஹார்மஸ் நீரிணைப்பு மூடப்பட்டதால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய நெருக்கடிக்கு இதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இத்தடையை அமுல்படுத்துவதில் G7 நாடுகள் காட்டும் மௌனமும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள கிரீஸ் மற்றும் மால்டா ஆகிய நாடுகள் இந்த சேவை தடைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு எதிர்ப்புகளால் கொள்கை மாற்றங்களை கொண்டு வருவது தற்போதைக்கு சாத்தியமற்ற ஒன்றாக மாறியுள்ளது. இதன் காரணமாக ரஷ்ய கப்பல்கள் மீதான கடல்சார் சேவை தடையை அமுல்படுத்தும் நம்பிக்கையை ஐரோப்பிய ஒன்றியம் முழுமையாக இழந்துள்ளது. 2 கணிப்புகள் நிஜமானதால் பரபரப்பு, சீனாவின் நோஸ்டடாமஸ் விடுத்துள்ள போர் எச்சரிக்கை. சீனாவின் நோஸ்டடாமஸ் என்று அழைக்கப்படும் பேராசிரியர் ஜூவெக்கின் ஜியாங் கடந்த 2024ஆம் ஆண்டு அமெரிக்கா ஈரான் மோதல் குறித்து 3 முக்கிய கணிப்புகளை வெளியிட்டிருந்தார். அவர் கணித்த 3இல் 2 கணிப்புகள் தற்போதைய உலக அரசியல் சூழலில் ஏற்கனவே துல்லியமாக உண்மையாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் வெடித்தால் அதில் அமெரிக்கா இறுதியில் தோல்வியடையும் என்பதே அவரது 3வது மற்றும் மிகவும் அதிர்ச்சியூட்டும் கணிப்பாகும். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் தோல்வியில் முடிவடையும் என்ற இந்த எச்சரிக்கை தற்போது இணையத்தில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜியாங்கினின் இந்த கணிப்பு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருவதோடு சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஏற்கனவே 2 கணிப்புகள் உண்மையானதால் உலக போர் அச்சத்திற்கு மத்தியில் அவரது 3வது கணிப்பும் நிஜமாகி விடுமோ என்ற பீதி உலகளவில் எழுந்துள்ளது. விமான சேவைகளை ரத்து செய்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ், பயணிகள் கடும் அதிருப்தி. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக துபாய், டெல் அவீவ் உட்பட 4 முக்கிய நகரங்களுக்கான விமான சேவைகளை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அக்டோபர் இறுதி வரை ரத்து செய்துள்ளது. கோடைக்கால விடுமுறைக்கு திட்டமிட்டிருந்த சூழலில் இந்த திடீர் ரத்து அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் பிரிட்டன் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். துபாய், டெல் அவீவ், பஹ்ரைன் மற்றும் அம்மான் ஆகிய நகரங்களுக்கான சேவைகள் அக்டோபர் 25ஆம் தேதிக்கு பிறகே மீண்டும் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் தோகா மற்றும் ரியாத் ஆகிய நகரங்களுக்கான விமான சேவைகளின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதத்தில் சீராகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பயணிகள் தங்களின் பணத்தை முழுமையாக திரும்ப பெறலாம் அல்லது கூடுதல் கட்டணமின்றி பணத்தை தேதியை பாதிக்கப்பட்ட பயணிகள் தங்களின் பணத்தை முழுமையாக பெறலாம் அல்லது கூடுதல் கட்டணமின்றி பயண திகதியை மாற்றிக்கொள்ளலாம் என விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. ஒருபுறம் முக்கிய சேவைகளை ரத்து செய்துள்ள இந்நிறுவனம் அக்டோபர் மாத பாதியாண்டு விடுமுறைக்காக ஐஸ்லாந்து மற்றும் டெனரிஃப் ஆகிய புதிய வழித்தடங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. நள்ளிரவு சூரிய ஒளியில் தங்க வேட்டை, பின்லாந்து நாட்டின் சுவாரஸ்யமான சுற்றுலா திட்டம். குளிர்கால சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற பின்லாந்தின் லேப்டாண்ட் பகுதி கோடை காலத்திலும் சுற்றுலா பயணிகளை கவர ஒரு வித்தியாசமான தங்க வேட்டை போட்டியை தொடங்கியுள்ளது. லெவிஸ்க்ரீ ரிசார்ட் வனப்பகுதியில் 20,000 யூரோ மதிப்புள்ள ஒரு தங்க கட்டி ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மிட்நைட் சன் ஹண்ட் என்ற போட்டி ஜூன் 18 முதல் தொடங்கி ஆகஸ்ட் 22 வரை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டிக் வட்டாரத்தில் உள்ள இப்பகுதியில் கோடையில் 24 மணி நேரமும் நள்ளிரவிலும் சூரிய ஒளி இருக்கும் என்பதால் பயணிகள் எந்நேரமும் தேடுதல் வேட்டையில் ஈடுபடலாம். இயற்கையை பாதுகாக்கும் நோக்கில் இந்த தங்க கட்டியை தேடுவதற்கு மரங்களை வெட்டவோ அல்லது நிலத்தை தோண்டவோ கூடாது என்ற கடுமையான விதிகள் விதிக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளுக்கு புதிரான குறிப்புகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று முதல் குறிப்பை கொண்டே புத்திசாலித்தனமாக தங்கத்தை கண்டுபிடிக்கவும் வாய்ப்புள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்.